ஹாய் கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான அப்டேட்டை பார்க்க போகிறோம். எப்படி நம்ம எஸ்எஸ்சியில் சிஜிஎல், எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் பார்த்தோம். இப்போது ரீசண்டாக எஸ்எஸ்சி எம்டிஎஸ் ஓப்பன் ஆயிடுச்சுங்க. நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு 2025க்கான. இது கல்வி தகுதி 10வது வகுப்பு படித்தா போதுங்க. 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தா போதுங்க. 30,000 வரைக்கும் நீங்கள் நிரந்தர சம்பளம் வாங்கலாம். இது எப்படி படிக்கிறது, என்னென்ன படிக்கிறது, எப்படி ஒரு 80 நாள் தான் இருக்குது, என்னென்ன படித்து நம்ம பாஸ் ஆகணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கான கிளாஸஸ் வந்து நம்ம ஜூலை 6லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் எக்ஸ்க்ளூசிவாக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து சென்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நோட்டிஃபிகேஷன்ஸ் எஸ்எஸ்சியில். ஸோ இந்த எஸ்எஸ்சியுடைய டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ssc.gov.in இந்த வெப்சைட்லேயும் நீங்கள் கம்ப்ளீட்டாக போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம் வந்து பாருங்கள், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். ஸோ அந்த மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அதான் எம்டிஎஸ் அப்படின்னு மீனிங். 10th ஸ்டாண்டர்டுங்க, 10வது வகுப்பு நீங்கள் வந்து முடிச்சிருந்தீங்கன்னா 18 வயது பூர்த்தி ஆகிருந்தால் போதுங்க. ஸோ அது ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. 26/6 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 24/7 ஜூலை 24 வரைக்கும் தான் அது ஓப்பனில் இருக்கும். அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் போட்டுக்கணும். எக்ஸாமுடைய டேட் வந்து பாருங்கள், 20 செப்டம்பர் ஸ்டார்ட் ஆகிருதுங்க. 24 அக்டோபர் 2025 வரைக்கும் இந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ், அது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன்ஸ் வந்து நடக்கும். ஸோ அதுக்கான அப்ளிகேஷன்ஸ் யாராலும் தகுதி உள்ளவங்களாம் அவங்களாம் போட்டுக்குங்க. சரி, இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாங்க. ஸோ மல்டி டாஸ்கிங் சொல்லக்கூடிய இந்த நான் டெக்னிக்கல் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, பே லெவல் 7th பே கமிஷனில் அவங்களுக்கு குரூப் சி அந்த கெசட்டில் தான் அவங்களுக்கு வந்து அட்மிஷன், அது அப்பாயின்மெண்ட் கொடுக்க போகிறாங்க. ப்ளஸ் ஹவல்தாருங்கிறது ஸோ போலீஸ் ரிலேட்டடாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அதாவது இந்த பிசின்னு சொல்கிறோம் இல்லையா, போலீஸ் கான்ஸ்டபிள், அதுதான் வந்து அவங்க ஹவல்தார்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸும் இங்கே ஓப்பன் ஆயிடுச்சுங்க. ஸோ வேக்கன்சிஸ் பாருங்கள் டோட்டலாக, சரிங்களா. ஸோ வேக்கன்சிஸ் பீயிங் கலெக்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லெட்டராக இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் ஹவல்தார் கொடுத்துட்டாங்க, 1075 போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ssc.gov.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்க்கலாம். வேக்கன்சிஸ் கம்ப்ளீட்டாகவே ஓகேங்களா. சரி பாருங்கள், வேறு என்ன டீட்டெயில்ஸ் இல்லை முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ் 18 to 25 இயர்ஸ், சரிங்களா. யாருக்கு? எம்டிஎஸ் எழுதுறாங்க. ஹவல்தார் இருந்துச்சு அப்படின்னா 18 to 27 இயர்ஸ் வந்து நீங்கள் இருக்கணும். இதே எஸ்சி எஸ்டி இருந்தால் அந்த 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், ஓபிசி இருந்தால் 3 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு டீட்டெயில்ஸ் நம்ம போகலாம். வேறு என்ன முக்கியமானது பார்த்தீங்கன்னா, இந்த எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் இன்னும் சில பேர்த்துக்கு டவுட்டாக இருக்கும். 10th ஸ்டாண்டர்டா பாருங்கள், மெட்ரிகுலேஷன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் ஆர் ஈக்குவலன்ட் 01/08/2025 இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ 18 வயது பூர்த்தி ஆகிருக்கணும். 10வது வகுப்பு குறைந்த அளவு படிப்பு வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். ஸோ எக்ஸாம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன்ஸ் தான். ஓகேங்களா. தமிழ்லையும் எக்ஸாம் நடக்கும். பார்த்தீங்களா சார், இங்கிலீஷ் மீடியம் எனக்கு தெரியாது அப்படின்னு தேவையில்லை. தமிழ் ரீஜனல் லாங்குவேஜஸ்லேயும் நடக்கும், இல்லை தமிழ்லையும் நடக்கும். நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாகவும், நீங்கள் 10th படிச்சிருக்கோம், தமிழ் தான் தெரியும், தமிழ்லேயும் நம்ம படிக்கலாம். எக்ஸாமுடைய பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துங்க. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன்ஸ் செக்ஷன் 1, செக்ஷன் 2 இருக்கும். செக்ஷன் 1ல் இது வந்து நாங்கள் மேக்ஸ் நியூமரிக்கல் எபிலிட்டி, மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டி, சரிங்களா. ஸோ 20 கொஷின்ஸ் இருக்கும், சரிங்களா. அதுக்கான வந்து மார்க்ஸ் வந்து 60 மார்க்ஸு, 45 மினிட்ஸில் நீங்கள் வந்து கிளியர் பண்ணணும். அதே மாதிரி ரீசனிங் எபிலிட்டின்னு சொல்லி ப்ராப்ளம் சால்விங், அதே மாதிரி 60 மார்க்ஸு, 20 கொஷின்ஸ். ஸோ டோட்டலி வந்து 40 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. 45 மினிட்ஸில் வந்து கிராக் பண்ணணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் இந்த கொஷின்ஸ் படிக்கிறதுக்கு போகிறதுக்கெலாம் கொடுப்பாங்க. செக்ஷன் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ், அதாவது சயின்ஸு, சோசியல் சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாரும் 25 கொஷின்ஸு, 75 மார்க்ஸ். இங்கிலீஷ் லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷன்ஸ் வந்து 25 கொஷின்ஸ்,
75 மார்க்ஸ், அது ஒரு 45 மினிட்ஸ். இதான் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன்ஸுங்க. எல்லாமே வந்து 10வது வகுப்பில் இருக்கிற வரைக்கும் என்ன இருக்கோ, 6வதுலேருந்து 10வது வகுப்பு என்ன இருக்கோ அதுதான் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இன்ஃபர்மேஷன்ஸ். அந்த நியூமரிக்கல் எபிலிட்டின்னு சொல்கிறீங்க சார், அது என்னன்னா அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாருங்கள், ஒன்றுமில்ல, நம்பர்ஸு, எல்சிஎம், ஹெச்சிஎஃப் எல்லாமே 6வதுலேருந்து 10வது வகுப்பு இருக்கக்கூடிய ஃப்ராக்ஷன்ஸு, அதாவது விகிதங்கள், பின்னங்கள் சொல்கிறோம் இல்லையா, ரேஷியோஸ், ப்ரொபோர்ஷன்ஸு, அதே மாதிரி ஆவரேஜு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பனன்ட்ஸ், இது மாதிரி வந்து சாதாரணமாக ஆப்டிடியூடில் என்னென்ன வருமோ அதான் வரும். ரீசனிங் எபிலிட்டியில் ஒன்றுமே கிடையாது, எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். அதுவும் பாருங்கள், கோடிங், டீகோடிங், ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸு, அதே மாதிரி டைரக்ஷன் சென்ஸ், சிமிலாரிட்டிஸ், டிஃப்ரென்ஸ், ஜம்பிளிங், இது மாதிரி தான் இருக்கும். ஸோ ஜென்ரல் அவேர்னஸில் பாருங்கள், ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, கல்ச்சர், சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸு, சயின்ஸு, என்வரன்மெண்டல் ஸ்டடீஸ், அதுவும் 10th ஸ்டாண்டர்டு பேஸில் தான் கேட்பாங்களாமா. ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் 10th ஸ்டாண்டர்டுக்கு வெக்கபுலரிஸ், கிராமர்ஸ், சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், கரெக்ட் யூசேஜ், இது மாதிரி தான் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஈஸியாக நம்ம வந்து இது கிராக் பண்ண முடியும். ஈஸியாக ஜாப்பு, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸும் ஈஸியாக உள்ளே போக முடியும். நிறையா வேகன்சிஸ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ஹவல்தார்ஸ் மட்டும் இருந்தீங்க அப்படின்னு ஹைட்டு, வெயிட்டு எல்லாமே வந்து அஸ்பாதி நார்ம்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் ssc.gov.in அந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். ஸோ அதோடைய கண்டினியூட்டியாக வந்து எக்ஸாம் முடிஞ்சிருக்கணும். அது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் செக்ஷன் 1, செக்ஷன் 2ல் வந்து செலெக்ஷன் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பேஸில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுப்பாங்க. ஸோ அன்ரிசர்வ்டு வந்து 30%, ஓபிசி, டபிள்யூஎஸ் வந்து 25% சீட்ஸஸ் வந்து அவைலபிள் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வேக்கன்சிஸ் எல்லாமே லேட்டராக இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஹவல்தார்ஸ்க்கு ஆல்ரெடி 1075 சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, நம்ம ரீஜியன் எடுத்துக்கலாங்க. நம்ம சென்னை ரீஜியனில் எப்படி இருக்க பாருங்கள். ஸோ இதான் சென்னை ரீஜியனில் நமக்கு வந்து என்ன போஸ்டிங்ஸ் லெவல் இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இங்கே இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, எப்படி படிக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம எக்ஸாம்ஸ் அனலைசிஸ்க்கு வந்திருக்கிறோம். பாருங்கள், ஜென்ரல் இங்கிலீஷ் 2024 எக்ஸாம் நடந்துருக்குது. எப்படி இருக்குது? மாட்ரேட்டாக இருக்குதாம்மா. ஈஸியாகவும் கிடையாது, டிஃபிகல்ட்டாகவும் கிடையாது, மாட்ரேட்டாக இருக்குது. குறைஞ்சது 19 கொஷின்லேருந்து 23 கொஷின் நீங்கள் நல்லா அட்டன் பண்ண முடியும். ஜென்ரல் அவேர்னஸில் 21லேருந்து 22, ஈஸி டு மாட்ரேட்டில் இருக்குது. அப்படின்னா கட் ஆஃப் பாருங்கள், 40லேருந்து 45 தான் கட் ஆஃப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே போல் செக்ஷன் 1ல் இருக்கக்கூடிய 17லேருந்து 20 கொஷின்ஸ் மேக்ஸ் கொஷின்ஸை வந்து ஈஸி டு மாட்ரேட்லாம் கேட்டிருக்காங்க, டிஃபிகல்ட்டே கேட்கவில்லை. ரீசனிங் எபிலிட்டி எடுத்திங்கன்னா 18 to 21 ஈஸி டு மாட்ரேட்டில் எடுத்துக்காங்க. ஸோ ஈஸியாக நம்ம வந்து ஸ்கோர் பண்ணி ஜாப்புக்கு போக முடியும். இப்போ என்னென்னா, இங்கிலீஷ் சொல்கிறீங்களா, அது என்னென்ன கேட்டிருக்காங்க 2024 அப்படின்னு பார்க்கலாங்க. ஸ்பெல்லிங் எரர் கண்டுபிடிக்கல 1 to 2 கொஷின்ஸ், இடியம்ஸ் ஃப்ரேஸில் 2 to 3, க்ளோஸ் டெஸ்ட்டில் 5 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷனில் 1 to 2, ஸ்பாட்டிங் எரர் 2 to 3, சினானிம்ஸ் 4 to 5, ஃபில் இன் த பிளாங்க்ஸை வந்து 1 to 2 கேட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி எல்லாமே சிம்பிளாக தான் இங்கிலீஷில் கேட்டிருக்காங்க. சரி, கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 4 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸ்டாட்டிக் ஜிகே, அதாவது ஹையஸ்ட்டு, லோயஸ்ட்டு, ஷார்ட்டஸ்ட்டு, லாங்கஸ்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஸ்டாட்டிக் ஜிகே. ஹிஸ்ட்ரி 1 to 2, ஜியாகிரஃபி 2 கொஷின்ஸ், அதே மாதிரி பாலிட்டியில் வந்து 2 to 3, எக்கனாமிக்ஸ் 2, சயின்ஸ் 2 to 3 கொஷின்ஸ். அது எல்லாமே எக்ஸ்ட்ரா ஒரு மிஸ்லினியஸ் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆப்டிடியூட் பாருங்கள், என்னென்ன டாபிக்ஸ் கவர் ஆகுது அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட்டு, சரிங்களா, இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இந்த வந்து ஜென்ரலாக ஒரு வட்டி வீதத்தில் கேட்கக்கூடியது இருக்கு இல்லையா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பனன்ட்ஸ், அது மாதிரி 1 to 2 சம்ஸ் கேட்டிருக்காங்க. ப்ராஃபிட் லாஸ் 1 to 2. ஸோ டேட்டா இன்டர்பிரேஷனில் பை சார்ட்டில் வந்து 2 to சம்ஸ் கேட்டிருக்காங்க. சிம்பிளிஃபிகேஷன் 1, நம்பர் சிஸ்டம் 1 to 2, பர்சன்டேஜ் 1, டைம் அண்ட் ஒர்க், டிஸ்கவுண்ட்டு, மென்சுரேஷன்ஸ்லாம் இல்லை ஒவ்வொரு கொஷின்ஸை எல்லா டாப்பிக்லையும் கேட்டிருக்காங்க. அல்ஜிப்ராவில் 1, மிக்சர் அலிகேஷன்ஸ், ஸ்பீட் இன்டியூஷன்ஸ் 2, ரேஷியோ 2, இது மாதிரி கேட்டேன். ஸோ இது மாதிரி ரிலேட்டடாக இருக்க சம்ஸ் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்குங்க. அதே மாதிரி ரீசனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் 2 to 3, சிலோஜிசம் 1, நம்பர் சீரிஸ் 2, மிக்ஸ்டு சீரிஸ் 1 to 2, போர்ட் மாஸ்ங்கிற சிம்பிளிஃபிகேஷன்ஸ் மாதிரி தான் இருக்கும். மிரர் இமேஜு, ஹைடன் இமேஜு, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் அண்ட் ரேங்கிங், கோடிங், டீகோடிங், அனாலஜி, டிஸ்டன்ஸ் எல்லாத்துலேயும் வந்து 1 to 2 சம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ டிக்ஷனரி ஆர்டரில் ஒரு சம்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா
இந்த அனலைசிஸ் மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாங்க, என்ன கேட்குறாங்க தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ இந்த ஒரு 80 டேஸ் இருக்குது கரெக்டாக. ஸோ 80 டேஸில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டெய்லி ஒரு 10 ஹவர்ஸ் இதுக்கு தனியாக டைமிங் ஒர்க் பண்ணிங்கன்னா போதுங்க. ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணி நம்ம என்ன பண்ணலாங்க, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் 10வது படித்தவங்க, 18 வயது பூர்த்தி ஆனவங்க 30,000 சம்பளத்தில் நம்ம ஈஸியாக உள்ள நுழையலாம். இதே மாதிரி அடுத்த ஒரு அப்டேட் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதனால் இந்த அப்டேட்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதுக்கான செப்பரேட் பேட்ச் வந்து ஜூலை 6 ஸ்டார்ட் பண்ணுறோம். உங்களுடைய கமெண்ட்ஸ் சென்ட் பண்ணுங்கள். ஸோ ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் பார்க்கலாம்.